ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يوفى الصابرون أجرهم بغير حساب وقال النبي صلى الله عليه وسلم إن للصائم فرحتين إذا أفطر فرح وإذا لقي ربه فجزاه فرح أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஒரு பயிற்சி காலம் நம்மை மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக ஷாபானுடைய இறுதி நாட்களிலே மதரசாக்கள், மார்க்க கல்விக்கூடங்கள், மக்தபிலிருந்து பெரிய மதரசாக்கள் வரை எல்லாமே விடுமுறையினுடைய காலம். ஆனால் ரமதானுடைய மாதமோ ஆன்மீக பயிற்சி மதரசாவினுடைய ஆரம்ப காலம். இது ஒரு மதரசா. ரமதான் என்பது ஒரு பயிற்சி கூடம். இது ஒவ்வொரு மனிதனும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிற ஒரு பயிற்சி கூடம் ரமதான். நமது முன்னோர்கள் ரமதானுடைய மாதம் வருகிற போது சொல்வார்கள், மர்ஹபம் பில் முத்தஹிர், எங்களை சுத்தப்படுத்த வந்திருக்கிற மாதமே வருகன்னு சொல்லுவாங்க. மர்ஹபம் பில் முத்தஹிர், ரமதான் நம்மை சுத்தப்படுத்தவிருக்கிற ஒரு புனிதமான ஒரு மாதம். உலகத்திலே பல்வேறு விஷயங்களுக்கான முகாம்கள் நடத்தப்படுகிறது. ரமதான் அல்லாஹுடைய ஒரு மாத கால முகாம். இது நம்முடைய ஆன்மீகத்தை சரி செய்து கொள்வதற்கான 11 மாதங்கள் நம்மிடம் நிகழ்ந்துவிட்ட எல்லா விதமான அழுக்குகள், கரைகள் அத்தனையிலிருந்தும் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு காலமாகத்தான் அல்லாஹ் இந்த ரமதானை தருகிறான். இது தக்வாவுடைய மதரசா. இது ரமதான் என்பது குர்ஆனுடைய பாடசாலை. அது ரமதானில் இறை ரஹமத்தும் இறை மன்னிப்பும் நரக விடுதலையும் மற்ற எந்த நாட்களையும் விட மிக அதிகமாய் கிடைக்கப் போகிற காலம் இது. ஒரு மாத காலம் ரமதான் ஒரு பயிற்சி. ஒரு பயிற்சி முடிகிற போது அங்கே ஒரு தேர்வும் நடக்கும். சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ. தேர்வில் வென்றவர்களும் இருப்பாங்க, தேர்வில் தோற்றவர்களும் இருப்பாங்க. அதே போலத்தான் ரமதான் மாதம் முடிகிற போதும் ரமதானிலே அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்று வெற்றியடைந்தவர்களும் இருப்பாங்க. ரமதானில் அல்லாஹுடைய மன்னிப்பை பெறாமல் நரகத்தை பெற்றவர்களும் இருப்பாங்க. அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மன் அதரக ரமதான் ஃபலம் யுஃபர் லஹு ஃபஹுவ ஃபின்னார். ரமதானுடைய மாதத்தை பெற்ற பிறகும் யார் மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நரகவாதின்னு சொன்னான். இந்த மாதத்தில் மன்னிப்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் வாழ்க்கையில் எப்போது அவனுக்கு மன்னிப்பை எதிர்பார்க்க முடியும்? இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடுமையான எச்சரிக்கை. எனவே அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஷாபானுடைய கடைசி நாளில் மக்களை எல்லாம் அழைத்து இந்த மாதத்தை குறித்து ஒரு உரை நிகழ்த்துவாங்க. இது ஷஹருன் அதீம், கண்ணியத்திற்குரிய மாதம். இது ஷஹரும் முபாரக், அருள் நிறைந்த மாதம். இது இதிலே ஒரு இரவு இருக்கிறது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. இம்மாதத்திலே செய்யக்கூடிய நஃபிலான வணக்கங்கள் ஃபர்துக்கு நிகரானது. ஒரு ஃபர்தான வணக்கத்திற்கு 70 மடங்கு நன்மை தரக்கூடியது. ரமதான் பொறுமையின் மாதம், ரமதான் அரவணைப்பின் மாதம். ஷஹருல் முவாசாத். முவாசாத் என்றால் என்ன? எல்லாரை பற்றியும் கவலைப்படணும். உலக மக்களை பற்றி, முஸ்லிம்களை பற்றி, எல்லாருடைய துயரங்கள் குறித்து கவலைப்பட வேண்டிய மாதம். எல்லாருடைய துயரையும் நீக்க வேண்டிய மாதம். இது வெறும் நோன்பு மட்டுமல்ல. ரமதான்ங்கிறது வெறும் வயிற்று பசி மாத்திரம் அல்ல. ஷஹருல் முவாசாத், இது அரவணைக்க வேண்டிய மாதம் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த மாதத்தை குறித்து ஒரு நீண்ட உரை சஹாபாக்களுக்கு நிகழ்த்தினான். அப்படியானால் நாம் இந்த மாதம் வருவது குறித்து எவ்வளவு தூரம் நாம் அதை பற்றி யோசிக்க வேண்டும். ரமலானுக்கு எப்படி நாம் தயாராக வேண்டும். ஒரு காலம் இருந்துச்சு, ரமலான் வருகிற போது சிலர் கவலைப்படுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் இவ்வளவு பணப்புழக்கம் கிடையாது. அதனால ரமலான் வருகிறது என்று கொஞ்சம் செலவினங்களை எண்ணி கவலைப்படுவாங்க. அப்படி ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்போ அப்படியான கவலை பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ குழந்தைகள் கையில் கூட பணப்புழக்கம் நிறைந்த காலம் இது இல்லையா? எல்லா மாணவர்கள் கையில் கூட இன்னைக்கு என்ன இருக்குது, எல்லா கார்டும் அவங்களே வச்சிருக்கிறான். அந்த மாதிரி ஒரு செழிப்பான காலம் இது. அப்படியான செலவுகளை குறித்தெல்லாம் கவலைப்படுகிற காலம் இல்லை இது. அருமையானவர்களே, ரமதான் வருகிற இந்த நேரத்திலே நாம் இந்த ரமதானை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். நோன்புக்கு நிகரான ஒரு வணக்கமே கிடையாது. நோன்புக்கு நிகராக எந்த வணக்கமும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, எல்லா பொருளுக்கும் ஜக்காத் இருக்கிறது. மனிதன் எல்லாவற்றுக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். லிகுல்லி ஷைஇன் ஜக்காத்துன், இப்னு மாஜாவில் இடம்பெறுகிற ஹதீஸ். எல்லா பொருளுக்கும் ஜக்காத் இருக்கிறது. இந்த உடலுக்கான ஜக்காத்து நோன்புன்னு சொன்னான். ஓ ஜக்காத்து ஸௌம் ஓ ஜக்காத்துல் ஜஸதி ஸௌம், உடலுக்கான ஜக்காத்து தான் இந்த நோன்புன்னு சொன்னான். ஜக்காத்துனா என்ன? சுத்தப்படுத்துறதுன்னு அர்த்தம். நம்முடைய செல்வத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ஜக்காத்து கொடுக்கிற மாதிரி தான் இந்த உடம்பை தூய்மைப்படுத்துகிற ஒரு வணக்கம் தான் நோன்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு குறித்து சொன்னாங்க. அருமையானவர்களே, ரமலானுடைய நோன்பு முதல்ல கட்டாய கடமை. அது நோன்பு தான் உன்னதமான வணக்கம். ஒரு நோன்பாளி நோன்பு வைக்கிற போது அவருடைய எலும்புகள் எல்லாம் அல்லாஹ்வை துதிக்கிறது. ஹஜ்ரத் பிலால் அவர்களை பார்த்து ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா பிலால் இன்ன ஸாயிம துஸப்பிஹு இலாமு, ஒரு நோன்பு வைத்தால் அந்த நோன்பாளியினுடைய உடம்பில் உள்ள எலும்புகள் எல்லாம் தஸ்பீஹ் செய்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தான் மறுமையில் மற்ற எந்த வணக்கத்தை விட நோன்புக்கான வணக்கம் சவாபு தான் அதிகம். ஹதீஸில் ஹஜ்ரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறாங்க, இன்ன லில்லாஹி மாஇதா, மறுமையில் அல்லாஹ்வுடைய ஒரு விருந்து உண்டு. அல்லாஹ்வுடைய ஒரு விருந்து இல்லையா? உலகத்தில் விருந்தளிப்பவர் யாரோ அதை பொறுத்து விருந்தின் தரமும் இருக்கும். ஒரு சராசரி ஏழை மனிதன் விருந்தளித்தால் அந்த விருந்து அந்த தரத்தில் இருக்கும். ஒரு கோடீஸ்வரர் விருந்தளித்தால் அதனுடைய தரத்தில் இருக்கும். ஒரு நாட்டினுடைய முதல்வரோ பிரதமரோ விருந்து கொடுத்தா அந்த தரத்தில் இருக்கும் இல்லையா? மறுமையில் அகிலத்தின் அதிபதியான அல்லாஹ் ஒரு விருந்து கொடுப்பான். அந்த விருந்தில் பரிமாறப்படுகிற உணவுகளை எந்த கண்ணும் பார்த்திருக்காது. அப்படியான ஒரு உணவை பற்றி எந்த காதும் கேட்டிருக்காது, எந்த உள்ளமும் சிந்தித்திருக்காது. அந்த உணவில், அந்த விருந்தில் லா யகூது அலைஹா இல்ல ஸாயிமூன், நோன்பாளிகளை தவிர அந்த விருந்தில் உட்கார யாருக்கும் அனுமதி இல்லை. இந்த உலகத்தில் எத்தனை விருந்துகளுக்கு ஒரு டோக்கனோ ஒரு கார்டோ கொடுக்குறாங்க இல்லையா? அல்லாஹ் அளிக்கிற ஒரு விருந்து. அந்த விருந்தில் நோன்பாளிகள் மட்டும்தான் உட்கார முடியும், வேற யாருமே உட்கார முடியாது. அருமையானவர்களே, இப்படி நோன்பு என்பது மறுமையில், அதனால தான் நோன்பாளிக்கு ரெண்டு நன்மை. நோன்பு திறக்கும் போது ஒரு நன்மை, மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் போது. எல்லாருக்குமே அல்லாஹ்வை சந்திக்கும் போது சந்தோஷம் இருக்க தானே செய்யும், யாருக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் நோன்பாளிக்கு ஒரு கூடுதலான சந்தோஷம் இருக்கும். ஏன்னா இந்த நோன்புக்கான நன்மையை அவர் மறுமையில் பார்ப்பார். மற்ற எல்லா நன்மைகளும் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நோன்பனுடைய நன்மை அங்கே தான் தெரியும். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்கிற போது அவன் கொடுக்கிற அந்த நன்மைகளை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். அருமையானவர்களே, இப்படி நோன்பின் சிறப்புகள் என்பது எண்ணில் அடங்காதவை. ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்ன? இந்த ஃபர்தான நோன்பை கூட நம்மில் பலர் நோற்காது காரணம் இல்லாமல் அதை தவிர்க்கிறாங்க. நோன்பு சிலருக்கு விதிவிலக்கு இருக்கிறது. சிலர் ரமதானில் விட்டுட்டு பின்னால் கதா செய்யணும், அப்படியான விதிவிலக்கானவர்களும் இருக்கிறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணோ பால் ஊட்டுகிற பெண்ணோ நோன்பு வைக்க அச்சமாக இருந்தால் ரமதானில் விடலாம், பின்னால் கதா செய்யணும். கதா என்பது உண்டு. ரமதானில் ஒருவர் நீண்ட பயணம் தவிர்க்க முடியல, ரமதானில் பயணத்தை தவிர்க்க வேண்டும், பயணம் கட்டாயம், பயணத்தில் நோன்பு வைக்க சக்தி இல்லை அப்படின்னா நோன்பை விடலாம், பின்னால் கதா செய்யணும். சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நோன்பு வைக்கிற சக்தி அறவே இல்லாமல் போன முதுமை என்கிற நோய்க்கு உட்பட்டவங்க. முதுமை, நோன்பு வைக்கிற சக்தியோ வலிமையோ அவங்க உடம்புல கிடையாது. அவர்கள் நோன்பை விட்டுட்டு நோன்புக்கு பதிலாக
ஃபிதியா என்கிற தர்மத்தை அவங்க கொடுக்கணும். அறவே நோன்பு வைக்க முடியாதவங்க, நோன்பே அவங்களால முடியாது, அந்த மாதிரியான முதுமையில் இருக்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்யலாம், நோன்பை விட்டுட்டு அவங்களுக்கு கதா கிடையாது, ஒவ்வொரு நோன்புக்கும் ஃபிதியா கொடுக்கணும். இந்த ஃபிதியாவை பற்றி ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ரமதான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே தன்னால் நோன்பு வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவர்கள், யாராவது ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாதத்துக்கான ஜாமான புறம் வாங்கி கொடுத்துட்டேன், ஃபிதியா கொடுத்துட்டேன், நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஃபிதியா கொடுத்தால் ஃபிதியா செல்லாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கடமையின் நேரமே வரல, டைமே வரல, டைம் வர்றதுக்கு முன்னால் தொழ முடியாதுங்க. நீங்கள் பரிகாரம் எப்போ கொடுக்கணும், அந்த வணக்கத்திற்கான நேரம் ஆரம்பித்த பிறகுதான் கொடுக்கணும். வணக்கத்திற்கான நேரம் வந்த பிறகுதான் ஃபிதியா கொடுக்கணும். ரொம்ப பேர் இப்பயே முடிச்சிடலாம். யாராவது ஒரு குடும்பத்துக்கு நான் காசை கொடுத்துட்டேன், ஃபிதியா கொடுத்துட்டேன், செல்லாது. சில இமாம்களிடத்துல அவர் அன்னன்னைக்கு தான் கொடுக்கணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நோம்பு அன்னைக்கு இன்னைக்குரிய ஃபிதியா அன்னைக்கு கொடுக்கணும். சரிங்களா? சில இமாம்கள்ட்ட அது ஒரு 600 கிராம், ஹனஃபி மதுஹப்ல 1600 கிராம், அப்படியே என்னங்க 3 மடங்கு அதிகம் அதில். அப்போ அவங்கள்ட்ட ஒவ்வொரு நாளும் கொடுக்கணும், அப்போ தான் செல்லும். ஹனஃபி மதுஹப்ல ரமதான் பிறை கண்ட பிறகு, ரமதான் நோன்பு ஆரம்பித்த பிறகு என்ன செய்யலாம், 30 நாளைக்குமே சேர்த்து கூட கொடுக்கலாம், 30 நாளைக்கும் சேர்த்து கொடுக்கலாம். ஒரு நோன்பு ஆரம்பித்த பிறகு தான் இந்த ஃபிதியாவை கொடுக்கணும். அதனால இந்த சட்டத்தை தெரிந்து கொள்ளுங்க. மார்க்க சட்டத்தை தெரிஞ்சு செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். இதை நாம் சொன்னால் கடிந்து கொள்வதாக நினைக்கிறாங்க. சட்டத்தை தெரியாமல் நீங்கள் செய்கிற அமல்கள் பூரா வீணாக போயிடும். அதெல்லாம் காட்டில் பறக்க விட்ட புழுதியாக போயிடும். எந்த வணக்கத்தையும் மார்க்கத்தில் அதற்குரிய நிபந்தனைகள் என்னவோ அந்த நிபந்தனைகளோடு நிறைவேற்றினா செல்லும், இல்லைனா செல்லாது. நீங்கள் இப்போவே உங்கள் ஃபிதியாவாக 10,000 அல்ல 10 லட்சம் கொடுத்தாலும் செல்லாது. ரமதான் பிறை கண்ட பிறகு உங்களுடைய ஒவ்வொரு நோன்புக்கான ஃபிதியா என்ன, ஹனஃபி மதுஹப்ல சதகத்துல் ஃபித்ர் அளவுக்கு 1600 கிராம் கோதுமையோ அதன் மதிப்புள்ள பணத்தையோ கொடுக்கணும். அல்லது காலை மாலை இருவேளை வயிறார சாப்பிட கொடுக்கலாம், காலையிலையும் மாலையிலையும். இப்படியும் செய்யலாம், பணமாக கொடுக்கலாம், தானியமாக கொடுக்கலாம். மொத்தத்தில் அந்த ஃபிதியா என்ன என்பதை தெரிந்து அதன் சட்டங்களை மதித்து கொடுக்கலாம். ஆக இவங்க நோன்பு விடலாம். சில வாழ்நாள் நோயாளிகள், வயதில்லை ஆனால் நோயாளி, அவரால் நோன்பு வைக்க முடியாது, அந்த நோய் காலத்துக்கும் குணமாகாது, காலத்துக்கும் குணமாகாது, அவர்கள் நோன்பு விடலாம். மற்ற எல்லாரும் நோன்பு வைக்கணும். ரமதானில் இடையில நோன்பு ரொம்ப முடியாமல் போனால் விட்டுட்டு கதா செய்யணும். எல்லாருமே நோன்பு வைத்தாக வேண்டும். ரமதானில் ஒரு நோன்பை விட்டு காலம் முழுக்க நோற்றாலும் அவர் அது ஈடு செய்ய முடியாது. சில இமாம்கள் சொன்னாங்க, ரமதானில் ஒரு நோன்பு விட்டால் அதுக்கு பதிலாக 1 மாதம் கதா செய்யணும்னு சொல்லி 1 மாதம் நோன்பு வைக்கணும்னு சொன்னாங்க. இமாம் சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸில் வருது, ஹாக்கிமில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நரக காட்சிகளை அப்பப்போ பார்ப்பாங்க கனவுல. மேராஜில் சில காட்சிகளை பார்த்தாங்க, கனவுல அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சொர்க்கத்தையும் நரகத்தையும். ஒரு நாள் சொன்னாங்க, நான் நரகத்தை பார்த்தேன், அந்த நரகத்தில் ஒரு கூட்டத்தை நான் கடந்து போனேன், அவர்கள் தலைகீழாக தொங்க விடப்பட்டிருக்கிறாங்க, அவர்களுடைய வாய்களில் இருந்து ரத்தம் கொப்பளிக்கிறது. நான் கேட்டேன், இவர்கள் யார் என்று கேட்டேன். இவர்கள் எந்த விதமான காரணமும் இல்லாமல் ரமதானில் நோன்பை விட்ட பாவிகள், காரணம் இல்லாம ரமதானில் நோன்பை விட்ட பாவிகள் தலைகீழா தொங்க விடப்படுவாங்க, அவருடைய வாயிலிருந்து ரத்தம் கொப்பளிக்கும் என்று. அருமையானவர்களே, ரமதானில் நோன்பை விடுவது எவ்வளோ பெரிய குற்றம், அது எவ்வளோ பெரிய குற்றம். உடல் ஆரோக்கியமாக உள்ளவர்கள் எவ்வளோ தைரியமாக ரமதானில் நோன்பை விடுறாங்க என்று ஆச்சரியமாக இருக்குது. நாம் வாழுகிற இந்த காலம் வினோதங்களுடைய காலம். ஒரு பக்கம் நிறைய சிறியவர்கள் நோன்பு வைக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் நோன்பு வைக்கிறது ஒரு பக்கம், கடமை இல்லை அவர்களுக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் கடமையான பலர் எந்த காரணமும் இல்லாமல் கஷ்டம் இருக்க தான் செய்யும். நோன்பு எந்த வணக்கத்தில் கஷ்டம் இருக்காது? ஹஜ்ஜுனா அதில் ஒரு கஷ்டம் இருக்க தான் இருக்குது, கஷ்டத்தை தாங்கி தான் ஆகணும். மார்க்கம் கடமையாக்கி இருக்கிற வணக்கங்களே அதற்கு பேரே மார்க்கத்தில் தக்லீஃப். தக்லீஃப்னா என்ன? அதை செய்யும் போது கஷ்டம் இருக்க தான் செய்யும். அப்போ கஷ்டம் அறவே இல்லாமல் இருக்காது. சில கஷ்டங்களுக்கு மார்க்கம் விதிவிலக்கு கொடுக்கும். இத்தகையவர்கள் நோன்பை விடலாம் என்று. எனவே அருமையானவர்களே, ரமதானுடைய நோன்பை விடுறது பெரிய பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம். ரமதான்ல நோன்பு வைக்காம தயவு செய்து இருக்காதீங்க, நோன்பு கட்டாயம் வச்சாகணும். ஆக ரமதானுடைய இந்த மாதத்தினுடைய நோன்பை நம்ம தவற விடக்கூடாது. வாழ்க்கையில் அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தை நமக்கு தருகிறான். இன்னும் சில நாட்களில் நாம் அதை நெருங்கி கொண்டிருக்கிறோம்.
கடந்த ஆண்டு நம்மோடு இருந்த எத்தனையோ பேர் இந்த ஆண்டு இல்லை இல்லையா? அல்லாஹ் நமக்கு பல ரமதான்களை அடைகிற வாய்ப்பினை தரட்டும். அல்லாஹ் மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த ரமதானையும் நாம் பாலாக்கி விடக்கூடாது. ரமதானுடைய பிறை தெரிந்ததுமே நமது முன்னோர்கள் இப்படியெல்லாம் கூட துவா செய்வாங்க, அல்லாஹ் எங்களுக்கு ஏதோ ரமதானுடைய மாதம் எங்களுக்கு வந்திருக்கிறது, அவல்ல அலைனா ஷஹ்ரு ரமதான், ரமதான் பிறை கண்டதும் ஓதுவாங்க, இதோ ரமதான் வந்து விட்டது, ஃபஸல்லிம்ஹுலி, இந்த ரமதானை எங்களுக்கு நீ இந்த மாதத்தில் ஃபித்னாக்கள் குழப்பங்கள் இல்லாமல் இந்த மாதத்தை நீ சலாமத்தாக ஆக்குவாயாக. ஏன்னா இன்றைய உலகத்தில் எப்போ என்ன நடக்கும் தெரியாத உலகம். எனவே இந்த மாதத்தை எங்களுக்கு சலாமத்தாக்கு. அதே போல எங்களை எந்த விதமான நோய் நொடிகளால் சோதிக்காம எங்களுடைய உடம்பு ஆஃபியத்தாக ஆக்கு. இந்த மாதத்தில் இருக்கிற லைலத்துல் கத்ர் என்கிற அந்த இரவை அடைகிற வாய்ப்பை எங்களுக்கு கொடு. இந்த மாதத்தில் நாங்கள் செய்த நல்லறங்களை ஒப்புக்கொள் என்று ரமதானுடைய ஆரம்ப இரவுல துவா செய்வாங்க. அருமையானவர்களே, வானலோகத்தில் ரமதானுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் அல்லாஹ் ஒரு பக்கம் செய்யறான். இது அக்கானத் அவ்வளு லைலத்தின் மின் ரமதான், ரமதானுடைய முதல் இரவு ஆயிடுச்சுன்னு சொன்னா சுஃபிதத்து ஷயாத்தீன் வமரதத்துல் ஜின், ஷைத்தான்கள் அடம்பிடிக்கிற ஜின்னுகளை எல்லாம் அல்லாஹ் விலங்க போட்டி மாட்டி வச்சாராங்க இல்லையா? நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படுது, வாசல் திறக்கப்படாது. ரமதான் முழுவதும் சொர்க்க வாசல்கள் எல்லாம் என்னங்க திறக்கப்படுது. ஒரு வாசலை கூட அல்லாஹ் மூட மாட்டான். ரமதான் வரும்போது ஒவ்வொரு நாளும் வானலோகத்தின் ஒரு அழைப்பாளர் இப்படி அழைக்கிறார், யா பாகியல் கைரி அக்வில் வயா பாகிய ஷர்ரி அக்ஸிர், நன்மைகளில் ஆர்வமுடையவர்களே முன்னேறி வாருங்கள். பாவம் செஞ்சிட்டு இருக்கிற பாவிகளை பார்த்து சொல்வாரு, இந்த மாதத்திலேயாவது நிறுத்துப்பா. யா பாகிய ஷர்ரி, நான் தீமைகளில் நாட்டம் உள்ளவனே, அக்ஸிர், இந்த மாதத்திலேயாவது நிறுத்து. வதாலிக ஃபீ குல்லி லைலா, ஒவ்வொரு நாளும் வானலோகத்தில் ஒரு அழைப்பு அல்லாஹ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். பாருங்க, அல்லாஹ் வானலோகத்தில் இப்படி ஒரு அழைப்பை கொடுக்கும்போது இந்த மாதம் இரவு பகல் எப்படி நாம் அதை கண்ணியப்படுத்தணும், ரமதானை எந்த அளவுக்கு நாமோ மதிக்கணும். அந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை விளங்காம நம்மில் பலர் நோன்பு வைக்காம இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நோன்பு வைத்தாலும் தன்னுடைய நாவை பேணுவதில்லை, நோன்பு வைத்தாலும் பார்வையை பேணுவதில்லை, தவறான வார்த்தைகள் தவறான பார்வைகள், இது நம்முடைய நோன்பினுடைய எல்லா விதமான நன்மைகளையும் அளித்துவிடும். நம்ம ரமதானிலும் ஹராமான வியாபாரங்கள், ஹராமான உணவுகள், எல்லா ரமதானுடைய மாதத்தில் நோன்பையும் வச்சுக்கிறது, இந்த ஹராமான காரியங்களையும் செய்கிறது, என்ன நன்மை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விட போகிறான். எனவே அருமையானவர்களே, ரமதான் ஒரு பயிற்சி கூடம். நம்ம எப்படி தயார்படுத்துவது என்பதையெல்லாம் நாம் இப்போதே திட்டமிடணும். ரமதானுடைய மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய சில அமல்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். முதலாவது என்ன, ரமதானில் குர்ஆனுடைய தொடர்பை அதிகப்படுத்துங்க. ரமதான்லையாவது அதிகப்படுத்துங்க. மற்ற காலங்களில் தான் குர்ஆனை விட்டும் தூரமாகவே இருக்கிறோம். இது வேதங்களுடைய மாதம், எல்லா வேதங்களும் ஆகமங்களும் அருளப்பெற்ற மாதம் ரமதான். அந்த ரமதானுடைய மாதத்திலையும் நாம குர்ஆன் ஓதுறதில்லை, ஓதினாலும் ரொம்ப கம்மியாக ஓதுறோம். நமது முன்னோர்கள் நிறைய ஹத்முகள் முடிப்பாங்க, சிந்தனையோடு ஓதுவாங்க, பல ஆயத்துகளை ஓதி நிறுத்தி நிறுத்தி அழுது கொண்டே ஓதுவாங்க. நம்மள்கிட்ட அந்த ததப்பர் இல்லை, குர்ஆனுடைய அறிவோ விளக்கமோ நம்மள்கிட்ட இல்லை. அவங்க கருத்துக்களை விளங்கினாங்க. இன்னைக்கு நம்ம விளங்கினாலும் நமக்கு அழுகை வருவது கிடையாது. அவங்க ஓதி எப்படியெல்லாம் அழுதாங்க அதை நம்ம சொன்னால் குர்ஆனில் உள்ள பல வசனங்களை சொல்லலாம். ஒரு பெரியவங்க ஓதுனாங்க, ஒபதாலஹும் மினல்லாஹ் மாலம் யகூனு யஹ்தஸிபூன், இந்த ஆயத்தை ஓதி அழுதாங்க. சுற்றி இருந்தவங்கெல்லாம் என்னடா இப்படி அழுகிறாருன்னு கேட்டாங்க. இப்போ சொன்னாங்க, அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான், மறுமையில் அல்லாஹ்ட்ட நீங்கள் வர்ற நேரத்தில் நீங்கள் எண்ணாதவைகளெல்லாம் அங்கே வெளிப்படும் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க, என்னுடைய எந்த பாவம் அங்கே வெளிப்படுமோ தெரியலையே, நான் எண்ணாதவைகளெல்லாம் வெளிப்படும் என்றால் அது என்னவென்று தெரியலையே, அதை நினைத்து நான் அழுகிறேன்னு சொன்னான். இப்படி அவங்க குர்ஆனுடைய அந்த விளக்கத்தை அறிந்து அப்படி ஓதுனான். இன்னைக்கு நம்முடைய ஓதுதல்ல தஜ்வீதும் கிடையாது, குர்ஆனை அழகான முறையில் இனிமையான முறையில் ஓதுவதும் கிடையாது, குர்ஆனை ரசித்து இன்பத்தோடு ஓதுதல் அதுவும் இல்லை. குர்ஆனை கேட்குறோமா, யாராவது ஹாஃபிஸ் இருக்கிறாங்க அவங்கள உட்கார வச்சு கொஞ்ச நேரம் குர்ஆனை நம்ம கேட்குறோமா, அதுவும் இல்லை. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் பல ரமதான்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ரமதானிலாவது உங்களுடைய கால நேரங்களை குர்ஆனுக்கென்று ஒதுக்குங்கள். குர்ஆனை ஓதுங்க, குர்ஆனை கேளுங்க. ரெண்டாவது, ரமதானில் நிறைய தர்மங்கள் கொடுக்குற மாதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ரமதான் வந்துருச்சுன்னு சொன்னால் காற்றை விட கொடை வள்ளலாக ஆயிடுவாங்கன்னு ஹதீஸில் வருது. வீசக்கூடிய காற்று இருக்குது, அது கஞ்சத்தனம் செய்யறதில்லை. காற்று எல்லா மக்களுக்கும் தான் கிடைக்குது, அதன் பலன் நல்லோர் பொல்லோர் எல்லோருக்கும் கிடைக்குது. எல்லா இடங்களுக்கும் காற்று வருது, அதன் பலனை எல்லாரும் அனுபவிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வீசும் காற்றை விட ரமதானில் கொடை வள்ளல் ஆயிடுவாங்க. ரமதான்ல நஃபிலான தர்மம் செய்வதற்கென்று ஒரு பணத்தை எடுத்து வைங்க. வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களுக்கு நீங்க தனியா பணத்தை எடுத்து வைக்கிறீங்க, ரமதான்ல தர்மம் செய்யணும் என்பதற்காக பணத்தை எடுத்து வைங்க. அது ஜக்காத் அல்ல, ஜக்காத்துடைய கணக்கு வேற, ஜக்காத்து கொடுக்க வேண்டிய டைம் என்பது வேற. அது ஆண்டுக்கு ஒரு முறை நீங்க பணக்காரரான நாள் எதுவோ அந்த நாளிலிருந்து ஒரு வருஷம் முடியும் போது ஜக்காத், அவ்வளவுதான். ரமதான் என்பது நஃபிலான தர்மங்களை அள்ளி கொடுக்கணும். நீங்க தர்மம் கொடுக்கறதுனால எவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது அப்படின்னா தர்மத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் கணக்கில்லாம கூலி கொடுக்குறான். சில வணக்கங்கள் இருக்குது, அந்த வணக்கங்களுக்கு அல்லாஹ்ட்ட என்ன கிடையாது, கணக்கு இல்லை. நீங்க தர்மம் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது கொஞ்சமோ அதிகமோ பல மடங்கு நன்மைகளை அது பெற்றுத்தருது. தர்மங்கள் பாவங்களை அழிக்குது. ஹதீஸ்ல உதாரணத்தோடு சொல்லுவாங்க, எப்படி நெருப்பை தண்ணீர் அணைக்கிறதோ அதே போலதான் தர்மங்கள் பாவத்தை அணைக்கிறது, அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்குதுன்னு சொன்னாங்க. தர்மங்கள் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு சொல்லுவாங்க, இத்தகுன்னார் வலவ் பிஷிக்கி தம்ரா, பேரிச்சம்பழத்துல ஒரு துண்டு, அந்த ஒரு துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். இதை எதுக்காண்டி சொன்னாங்க? பேரிச்சம்பழத்துல ஒரு துண்டையாவது. தர்மம் தர்மம் சொல்லும் போது எல்லார் மனசுலையும் வர்றது என்ன? ஏழையா இருப்பார், நான் எங்க தர்மம் கொடுக்கறது? தர்மம்னா பணக்காரனுக்குன்னு சொல்லி நினைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, உங்க கையில இருக்கிற ஒரு பேரிச்சம்பழம், அந்த பேரிச்சம்பழத்தை ரெண்டாக்குங்க, பாதியை உங்க பசிக்கு சாப்பிடுங்க, மீதி பாதிய தர்மம் கொடுங்க, அதை கொண்டு நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நாலாவது சிறப்பு என்ன? நீங்க கொடுக்கிற தர்மம் தான் மறுமையில உங்களுக்கு நிழலாக வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குல்லும்ரிஇன் ஃபீ ظில்லி ஸதகத்திஹி யௌமல் கியாமா, மறுமை நாள்ல ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தர்மத்தின் நிழலின் கீழ் இருப்பான். இந்த தர்மம் நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க அது நிழலா வரும். மக்கள் எல்லாம் விசாரணை மைதானத்துல பதைப்புல இருப்பாங்க, கடுமையான வெப்பத்தில் இருப்பாங்க. தர்மம் கொடுத்த மனிதன் தர்மத்தின் நிழலில் இருப்பான் விசாரணை முடிகிற வரை என்று சொன்னான். ஐந்தாவது என்ன? தர்மம் நோய்க்கான ஷிஃபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தர்மம் என்பது நோய்க்கான ஷிஃபா. அது தாஉ மர்தாக்கும் பிஸ்ஸதகதி, நோயாளிகளுக்கு நீங்கள் தர்மத்தை கொண்டு சிகிச்சை செய்யுங்கள். மருத்துவத்தை ஒரு பக்கம் போகணும், துவா ஒரு பக்கம் செய்யணும், மூணாவது தர்மம் கொடுக்கணும். தர்மத்தினால நோய்கள் குணமாகுது. நம்ம தமிழ்லையும் சொல்றாங்களா இல்லையா, தர்மம் தலை காக்கும் என்று. உண்மை அதுதான். தர்மங்கள் பல ஆபத்துகளை விட்டு மனிதனை பாதுகாக்குது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோய் என்னங்க ஷிஃபா தர்மத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆறாவது ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதன் 4 காரியங்களை செய்யறான்னு சொன்ன, நஃபிலான நோன்பு நிறைய வைக்கிறார், தர்மம் நிறைய கொடுக்கிறாரு, ஜனாசாக்கள் தொடர்ந்து போறாரு, யார் ஊர்ல நோயாளி ஆனாலும் போய் பார்க்கிறாரு. இந்த 4 விஷயம் ஒரு முஸ்லீம்கிட்ட இருந்தா வஜபத்து லஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் உறுதிங்க. நஃபில் நோன்பு நிறைய வைக்கணும். திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு, மாசம் 3 நோன்பு, மாத கடைசியில நோன்பு, நோன்பு நிறைய வைக்கிறது, தர்மம் செய்யறது, யார் மூத்தா போனாலும் ஜனாசாவை தொடர்ந்து போறது. 4வது என்ன? நோயாளிகளை நலம் விசாரிக்கிறது. இந்த 4 யார்கிட்ட இருக்குதோ வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் உறுதினாங்க. இப்போ நாம் இந்த காரியங்களை செய்கிறோமா? நம்மில் பலர் பெருமையாகவும் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் பாயிண்ட் டு பாயிண்ட் தான், ரமதானில் நோன்பு வச்சா அடுத்த ரமதான் தான், இடையில நாங்கள் எண்ணி கூட பார்க்கறதே கிடையாது அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே, அப்படி இருக்கக்கூடாது. நிறைய நஃபில் நோன்பு வைக்கணும். நீங்கள் பெருமைக்கு சொல்லலை, ஒரு நேரத்தில் நிறைய நஃபில் நோன்பு நானும் வைத்தவன். இப்பெல்லாம் பாடம் நடத்துறதுனால நோன்பு வச்சுட்டு பாடம் நடத்த முடியல, அது ஒரு கடமை. அந்த கடமையினால நஃபில் நோன்பு வைக்க முடியல. இல்லைன்னா வருஷம் முழுக்க உள்ள எல்லா நஃபில் நோன்பும் வைக்கிறது, சுதுல் ஹஜ் பிறையில 9 நோன்பு வைக்கிறது, எல்லாமே. அதனால நம்மில் எத்தனை பேருக்கு என்ன பெரிய வேலைகள் இருக்கிறது? ரமதான்ல மட்டும் நோன்பு வைக்கிறது. சில உலமாக்கள் சொன்னாங்க, ஹதீஸ்ல வருது, சொர்க்கத்துல ரையான் என்கிற ஒரு வாசல், நோன்பாளிகள் மட்டும் நுழைவாங்கன்னு வருது இல்லையா, அது ரமதான் நோன்பாளிகளுக்கு அல்ல. வருஷம் முழுக்க நஃபில் நோன்பும் வைத்து
ரமதானில் கடமையான நோன்பு வைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் ரையான். கரெக்டாக ரமதானில் ஃபர்லை மட்டும் வச்சுக்கிறாரு, அவருக்கு இந்த ரையான் கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை, கிதாபுகளில் அப்படி தான் எழுதுறாங்க. ஏன்னா அந்த ஹதீஸில் பொதுவாக வருது, நிறைய நோன்பு வைக்கிறவங்க அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு அல்லாஹ் தருவான். அப்போ 4 காரியங்கள் நம்மள்கிட்ட இருக்கணும். யார் நோயாளியானாலும் தெரிந்தவரோ தெரியாதவரோ, சொந்தக்காரரோ அந்நியரோ, அவரை போய் பார்க்கணும், ஏதாவது அவருக்கு வாங்கி கொடுக்கணும். எந்த ஜனாசாவானாலும் போகணும், ஜனாசாவை தொடரணும். சதகாக்கள் தினசரி ஏதாவது ஒரு தர்மம் செய்யணும். 6வது இது. 7வதாக மறுமையில் சொன்னாங்க, மஹ்ஷர் மைதானத்தில் விசாரணை யாருக்கு லேசாக்கப்படும் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குதுங்க. அதில் தர்மம் செய்கிறாரு பாருங்க நிறைய, அவருக்கு என்ன செய்யப்படும், விசாரணை ரொம்ப லேசாகிடும். தர்மகர்த்தாவுக்கு விசாரணை லேஸ். அதை பார்க்கும்போது தான் எல்லா பணக்காரங்களும் இந்த உலகத்துக்கு திரும்ப வரணும்னு நினைப்பாங்களாம். யாரெல்லாம் இந்த உலகத்துக்கு அனுப்பு, நான் என்கிட்ட இருக்கிற பொருளை பூரா தர்மம் கொடுத்துட்றேன். குரானில் இது மட்டும்தாங்க வருது, யாருமே இப்படி சொன்னதா வரல. யாரெல்லாம் உலகத்துக்கு அனுப்பு, நான் தொழுதுட்டு வந்துடுறேன், உலகத்துக்கு அனுப்பு நான் நோன்பு வைக்கிறேன்னு சொல்லலை, உலகத்துக்கு அனுப்பு நான் தர்மம் பண்ணேன்னு தான் சொல்லுவான். தர்மம் தான் இறந்தவர் ஆசைப்படுகிற ஒரே அமல் என்று குரான் சொல்லுது. என்ன காரணம், மறுமையில் அல்லாஹ் தர்மம் செய்கிற மனிதர்களுக்கு விசாரணையை ரொம்ப லேசாக்கிடுவான். அதை பார்க்குற எல்லா மனிதரும் ஆஹா தர்மம் செய்யாமல் விட்டுட்டேனே. எனவே தர்மங்கள் இந்த ரமதானில் அதிகமாக செய்யணும். 8வது, இந்த தர்மம் உங்களுடைய செல்வத்தை சுத்தப்படுத்தும். எவ்வளவு தூய்மையான வியாபாரம் செஞ்சாலும் மனுஷன் கொஞ்சம் தப்பு செய்கிறானா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய கடைகளுக்கு வருவாங்க. கடைகளுக்கு வந்து வியாபாரிகளை கூப்பிடுவாங்க, யா மாஷர துஜ்ஜார், வியாபாரிகளேன்னு சொல்லுவாங்க. வியாபாரிகளே என்று அழைத்து சொல்லுவாங்க, இன்னல் பைஅ யஹ்துருஹு ஷைத்தான், இந்த வியாபாரம் நடக்கிற இடத்துல ஷைத்தானும் வர்றான். நீங்கள் கரெக்டாக நடந்தாலும் உங்களை வழிகெடுப்பான். ஃபஷூபு பிஸ்ஸதகா, நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் தர்மத்தை கொண்டு சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போது எந்த வியாபாரம் நடந்தாலும் கொஞ்சம் டெய்லி தர்மம் செஞ்சிடணுங்க. கடை வியாபாரம் வச்சிருக்கிறவங்க ராத்திரி கடையை மூடுகிற நேரத்தில் கொஞ்சம் தர்மம், காலையிலிருந்து மாலை வரை கரெக்டாக நடந்திருந்தாலும் சில நேரங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிருக்குமா இல்லையா, தர்மம் பண்ணுங்க, அது பொருளை சுத்தப்படுத்தும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையானவர்களே, அடுத்து என்ன, நீங்கள் தர்மம் செய்வதனால உங்களுடைய செல்வம் பரக்கத்தாகுது. செல்வம் என்னங்க, பரக்கத்தாகுது. தர்மம் செய்கிற மனிதர்களுக்கு 2 வானவர்கள் துவா செய்கிறாங்க, யாரெல்லாம் இவருக்கு அதிகம் கொடு. தர்மம் செய்யாமல் சுருக்கிற மனிதனுக்கு 2 மலக்குகள் சபிக்கிறாங்க, யாரெல்லாம் இவனுக்கு கொடுப்பதை நிறுத்து. எனவே ரமதானுடைய மாதம் நிறைய அமல்கள், அதில் குறிப்பாக தர்மம். அதனால தான் நான் சொன்ன, சில பெரியவங்க சொன்னாங்க, ரமதானில் தர்மம் செய்வதற்கென்று ஒரு பணத்தை கொஞ்சம் தனியாக எடுத்து வைங்க. பள்ளிக்கு வரும்போது வர்ற வழியில் மிஸ்கின்கள் கேட்குறாங்களா கொடுங்க, பள்ளியில் கேட்குறாங்களா கொடுங்க. அவங்க யார் எப்படிப்பட்டவங்க, சொந்த பந்தங்களுக்கு தனியாக உதவி செய்யுங்க. ரமதான் மாதத்தில் யார் கேட்டாலும் இல்லை என்கிற நிலை இருக்கக்கூடாது. ரமதானில் தர்மங்கள் அதிகம் செய்ய வேண்டிய ஒரு மாதம் இது. அருமையானவர்களே, ரமதான் இபாதத்துக்கான காலம். அது நோன்பு வச்சுட்டோம், இரவுல தராவீஹ் தொழுதுட்டோம். தராவீஹே என்னங்க, அதுவே பலவிதமாக தான் இருக்குது. ரமதானுடைய முதல் ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் கூட்டம் இருக்கும், அப்படியே கொஞ்சம் குறையும். நடுப்பத்து பூரா காலியாக தான் இருக்கும், நடுப்பத்தில் தேவையில்லை நமக்கு. ஆனால் இத்தனைக்கும் அது என்னங்க, மன்னிப்பினுடைய 10, மஃபிரத்துடைய 10. அந்த 2வது 10ல் கூட்டமே இருக்காது. அப்போ என்ன அர்த்தம், எங்களுக்கு மஃபிரத்து வேண்டாம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி அப்புறம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக 3வது 10ல் ஏறும். இப்படி தான் நம்முடைய ரமதான் எல்லாம் இருக்கிறது. இப்படி ரமதானை அடைஞ்சு கொண்டே இந்த மாதிரி அலட்சியமாக கழித்து கொண்டே நாம் ரமதானுடைய கடைசியில் எல்லாம் நிறைவாக செய்து விட்டதாக நினைக்கிறோம். ஆனால் நமது முன்னோர்கள் ரமதான் துவங்கியதிலிருந்து கடைசி வரை வணக்கத்தில் ஈடுபட்டு விட்டு ரமதானுடைய கடைசி நாள் சஹருடைய நேரத்தில் அழுது கொண்டே அல்லாட்ட கேட்பாங்க, ரமதான் விடைபெறுது, எங்களில் யார் வெற்றியாளர்கள் என்று தெரியல, தெரிஞ்சால் அவங்கள போய் வாழ்த்து சொல்வோம். எங்களில் ரமதானில் தூக்கி எறியப்பட்டவர்கள் யார் என்று தெரியல, தெரிந்தால் அவருக்கு போய் ஆறுதல் சொல்வோம். இப்படி அவங்க கைசேதத்தை வெளிப்படுத்துவாங்க. ரமதானுடைய கடைசியில் மாதம் முழுக்க இபாதத்தில் கழித்தவங்க. அருமையானவர்களே, ரமதானுடைய மாதம் அமல்களுக்கான பருவம். 1 மாத யாத்திகாஃபும் சுன்னத்து இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாத யாத்திகாஃபும் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாள் யாத்திகாஃபும் இருந்தாங்க.
கடைசி 10ல் ஏத்திகாஃப் இருந்தது அதிகம். ஒரு மாதம் ஏத்திகாஃபும் இருந்திருக்கிறாங்க, 20 நாள் இருந்திருக்கிறாங்க. எந்த வருஷம் கடைசி ரமதானோ அங்கே வாழ்க்கையில் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் அது கடைசி ரமதான் அல்லவா, அந்த ரமதானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாள் ஏத்திகாஃப் இருந்தாங்க. என்ன அர்த்தம்? மனிதனுடைய வாழ்வில் கடைசி கட்டம் நெருங்க நெருங்க அமல்களுக்கு என்னங்க அதிகமாகணும். நம்மில் வயதானவர்கள் கடைசி 10ல் கண்டிப்பாக ஏத்திகாஃப் இருக்கணும், குறைஞ்சது 20 நாள் இருக்கணும், முடிந்தால் ஒரு மாத ஏத்திகாஃப் இருந்தால் என்ன. பெரியவர்கள் மஷாயிகுமார்கள் எல்லாம் அதனால தான் 1 மாத காலம் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு நாள் ஏத்திகாஃப் இருந்தீங்கன்னா, ஒரு நாள் ஏத்திகாஃப் இருந்தால் ஹதீஸில் வருது, அவர் அன்று பிறந்த குழந்தையை போல் பாவப்பற்றவராக ஆயிடுறார். நான் ஏன் ஏத்திகாஃபை பற்றி இப்படி சொல்கிறேன்? ரமதானுடைய கடைசியில் ஏத்திகாஃப் இருப்பதற்கு இப்போதே தயாராகுங்க, மனதளவில் தயாராகுங்க. நான் கடைசியில் இந்த 20 நாட்களுக்குள்ள என்னுடைய வேலைகளை எல்லாம் நான் தர்த்தீப் செஞ்சிட்றேன், வேலைகளை சரி பண்ணிடுறேன். கடைசி 10ல் 10 நாளும் ஏத்திகாஃப் என்பதை உறுதிப்படுத்துங்க. இல்லையா சில நாட்கள், இல்லையா ஒரு நாள், 3 நாள் என்று ஒரு வரிசை தயாராகுங்க. ரமதானில் கடைசி 10ல் ஏத்திகாஃப் இருப்பது அவ்வளவு சிறந்த வணக்கம். அதனுடைய நன்மைகளை பின்னால் சொல்லுவோம். ஒவ்வொரு பள்ளியிலையும் அவங்கவுங்க பள்ளியில் ஏத்திகாஃப் இருந்தால் போதும், ஒரே பள்ளியில் எல்லாரும் சேரணுங்கிற தேவையும் இல்லை. எல்லாம் ஒரே பள்ளியில் சேர்ந்தாலும் ஏத்திகாஃபுடைய உயிரோட்டங்கிறது குறைஞ்சி போயிடுது. எல்லாம் அதனுடைய மதிப்பு என்னங்க குறைஞ்சிடு, அதை நாம் சொல்லித்தான் ஆகணும். இன்றைக்கி ஏத்திகாஃபில் பழைய உயிரோட்டம் இல்லை. ஏத்திகாஃபில் அவங்கவுங்க வீட்டு சாப்பாடு, உங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வர செய்யுங்க. பொது சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. என்ன தான் இருந்தாலும் பிறருடைய தயவில் நீங்கள் இருப்பதை விட உங்கள் சாப்பாட்டை சாப்பிட்றது தான் சிறந்தது. அதான் மார்க்கம் வலியுறுத்து, அதுவே தான் நல்லது. பல பெரியவங்க அப்படி தான் என்ன செய்வாங்க, தனக்குரிய சாப்பாட்டை தானே ஏற்பாடு செய்து சாப்பிட்டு கொள்வாங்க. எனவே ரமதானுடைய கடைசி 10 ஏத்திகாஃபுக்காக இப்போதிருந்தே தயாராகுங்கள். எனவே அருமையானவர்களே, அல்லாஹ் ஒரு அழகானதொரு வாய்ப்பை நமக்கு மீண்டும் தந்திருக்கிறான். இந்த ரமதானுடைய இந்த மிச்சம் இருக்கிற ஷாபானுடைய இந்த நாட்களுக்குள் எல்லா வேலைகளையும் நிறைவு செய்துவிட்டு ரமதான் வருகிற போது முழுக்க அல்லாஹ்வின் பக்கம் தவிர உலகத்தின் வேறு எந்த பக்கமும் எமது கவனம் செல்லவே கூடாது என்று அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். பெரியார்கள் எல்லாம் ரமதானில் துவா செய்வாங்க, அல்லாஹ் இந்த மாதத்தில் ஒன்றை தவிர என் கவனம் யாரின் பக்கமும் செல்லக்கூடாது, இந்த துனியாவுடைய எந்த பொருளின் பக்கமும் செல்லக்கூடாது. எனவே ரமதானில் கல்வத்தில் இருப்பாங்க, ரமதானில் தனிமையில் இருப்பாங்க, யாரோடும் பேச மாட்டாங்க. ரமதானில் பேச்சை குறைக்கணும். ஹதீஸில் ரமதான் மாதத்தில் நோன்பு வச்சிருக்கிறவர் சண்டை போடக்கூடாது, யாரும் திட்டினா எப்போ நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லணும். ரமதானில் சத்தமாக கூட பேசக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது. இப்படி ரமதானுடைய ஆதாபுகள் ஒழுக்கங்கள் என்று நிறைய ஹதீஸுகளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரமதானை அவன் எப்படி விரும்புகிறானோ அந்த முறையில் அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய அமல்களோடு அல்லாஹ் அடைய செய்வானாக. எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாமல், வேறு வகையான துன்பங்கள் நெருக்கடிகள் இல்லாமல், நோன்பை நிறைவேற்றுவதற்கு யாதொரு தடையும் ஏற்படாமல் முழுமையாக நோன்பு நோக்கிற தௌஃபீகை தருவானாக. ரமதானுடைய இரவு காலங்களில் முதல் நாளிலிருந்து திருக்குர்ஆனை நிறைவு செய்கிற வரை தராவீஹுடைய தொழுகையில் முழுமையாக குர்ஆனை கேட்கிற வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. ரமதானுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தல்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.